கட்சி எம்எல்ஏ ஆகணும், ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காகலாம் கட்சி நடத்தல. தன்னை முன்னிறுத்திப்படுத்துவதற்கும், தனக்கான தேவைகளை தீர்த்துக் கொள்வதற்கும் தான் கட்சி நடத்துறாரு. அப்படி சிலர் கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கிறாங்களே. நடப்பதை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது. எங்கே பார்த்தாலும் சீமான். நீங்க ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தைய 2ஆம் உலகப் போரை சார்ந்த ஹாலிவுட் படங்கள், திரைப்படங்களிலே ஹிட்லரை காட்டும் பொழுது அவர் என்னென்ன பாவனைகள் செய்தாரோ ஏனைய பேச்சாளர்கள் நிதானமாக பேசுவார்கள். ஹிட்லர் மட்டும்தான் உடலால் அந்த மேசையை குத்தி கத்தி கதறி அந்த எதிராளியை உணர்ச்சி வசப்பட செய்து அவனவன் சட்டையை கிழித்துக் கொண்டு நிற்பார். அந்த அளவுக்கு அவர் வேகமாக பேசுவார். அதே நாடகத்தை இவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் அந்த ஹிட்லருடைய திரைப்பட பின்னணியை வைத்து கருதுகிறேன். அதே மாதிரி சவுண்ட் கொடுக்கிறார், அதே மாதிரி கை அசைவு, எதிராளியை வெளியேற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னைத்தான் மட்டும் வளர்த்துக் கொண்டிருக்கிறார். அங்கே ஹிட்லர் எப்படியோ அதே மாதிரி தான் சீமான்.